ஆர்ஆர்பி எல்பி சிபிடி 2ல ஆவரேஜ் ஸ்பீட் ஆக்சலரேஷன் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டேஷ். சராசரி முடுக்கம்ன்றது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பைக்கில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். A to Bன்றது நம்ம இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பைக்கில் போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைக்கோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோம்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்சிலேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி வெலாசிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் ஆக்சிலரேஷன் அப்படின்னாலே வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபார் அ பர்டிகுலர் டைம். ஸோ டைம் பீரியடை கீழே போட்டுக்குவோம். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகுந்த இடம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தானா? கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி, நமக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம்ன்றது தான் என்னது, ஆக்சலரேஷனுக்கான கரெக்டான ஃபார்முலா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் பி சேஞ்ச் இன் வெலாசிட்டியை சூஸ் பண்ணிக்கலாமா. டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்பீடோட ஃபார்முலா, ஆவரேஜ் ஆக்சலரேஷனோடது கிடையாது. அதனால ஆப்ஷன் சி வராது. சேஞ்ச் இன் மாஸ் பை டைம், இங்கே மாஸ் பற்றி பேசுகிறாங்க, மாஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போது ஆப்ஷன் டியும் வராது. சரி, இது உங்களுக்கு கான்செப்சுவலாக சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன்லேருந்து எப்படி இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் தெரியுமா, v is equal to u plus at. ஃபைனல் வெலாசிட்டி is equal to இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு ஆக்சலரேஷனோட தானே வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இனிஷியல் வெலாசிட்டியை லெஃப்ட் சைடு எழுதிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வந்துடும். v minus u is equal to at அப்படின்னு கிடைக்குமா. இப்போ நமக்கு தேவை ஆக்சலரேஷன் தான். அப்போ இந்த டைம் பீரியட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ எனக்கு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v minus u by t. v minus u அப்படின்றது என்ன, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இது வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் தானே. யூவில் இருந்திருக்கும், அதாவது ஒரு 2 மீட்டர் பை செகண்ட்ன்ற மாதிரி இருந்திருக்கும். வின்றது உங்களுக்கு அப்புறம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 மீட்டர் பை செகண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சேஞ்ச் இன் வெலாசிட்டின்றது இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்து தான் அந்த இடத்துல போடுவீங்க. அது எவ்வளோ டைமுக்கு எடுத்துச்சு, அதுக்கு தான் இந்த டைம். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம்னு ஆக்சலரேஷனை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அட் த போல்ஸ் அட் த ஈக்குவேட்டர் அண்ட் த சன் ரெஸ்பெக்டிவ்லி. துருவங்கள், பூமத்திய ரேகை மற்றும் சூரியன் ஆகிய இடங்களில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு மீட்டர் பை வினாடியில் முறையே என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு சின்ன லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. பூமி உங்களுக்கு ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது. எர்த்து கொஞ்சம் தட்டையாக தான் இருக்கும். இதனால் அதோட சென்டரில் இருந்து போல்ஸ், துருவங்கள் பக்கம், சென்டர் டு போல்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கம்மி. அங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், ஜியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் பூமத்திய ரேகை ஈக்குவேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸு அதிகமாக இருக்கும். கிராவிட்டியோட வேல்யூ உங்களுக்கு என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஒரு எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், வரைஞ்சிக்கிறேன். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் சென்டர் பாயிண்ட்லேருந்து போல்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குமா. இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்றாங்க. மேலே இருக்கிறது உங்களுக்கு நார்த்து போல், கீழே உங்களுக்கு சவுத் போல். இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிராவிட்டியோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க.
இதே வந்து இந்த ஈக்குவேட்டர்ன்றது எங்கே இருக்குது? இதுதான் வந்து உங்களுக்கு என்னது ஈக்குவேட்டர். இந்த ஈக்குவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா, அதனால உங்களுக்கு ஜியோட வேல்யூ கம்மியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்க, இந்த போல்ஸ் எப்போவுமே மதிப்பு அதிகமாக இருக்கணும். இங்கே இருக்கிறதுல அதிகமான வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.832 தான். இந்த 9.78 வராது, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு போல்ஸ்க்கு ஈக்குவேட்டர். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, போல்ஸு ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டருக்கு அப்புறம் ஈக்குவேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். கரெக்டுங்களா? போல்ஸில் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்க வேல்யூ 9.832 தான், அதை எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு 9.78 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோட வேல்யூ கம்மியாக இருக்கணும். சரி, அப்போ இதில் கம்மியாக இருக்கிறதுன்னு பார்க்குறேன். 9.78 9.78 9.78 தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ ஓகே இருக்கட்டும். நமக்கு வந்து ஈக்குவேட்டரில் உங்களுக்கு என்னென்னு வரும், 9.78 தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்குறேன், சன்னுக்கு கேட்டிருக்காங்க. சூரியன் வந்து உங்களுக்கு என்னது ரொம்ப பெருசு இல்லையா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டி ஈர்ப்பு விசையுமே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அது எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? 274 அப்படின்றது தான். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1.625 அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3க்கு வரும். ஆனால் நமக்கு தேவையானது என்ன, சன்னோடது. அப்போது ஆப்ஷன் ஏ வராது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, போல்ஸில் வந்து அதிகம், அதனால 9.83, ஈக்குவேட்டரில் கம்மி, அதனால 9.78, சூரியன் கிட்ட போனால் 250க்கும் மேலே 274. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, an object starts moving from ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஓகே, இட்ஸ் வெலாசிட்டி இஸ் அப்படின்னு கேட்குறாங்களா. ஒரு பொருள் ஓய்வு நிலையிலிருந்து மாறாத முடுக்கத்துடன் நகரத் தொடங்குகிறது, அதன் திசை வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. சரி, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, v is equal to u plus at. கரெக்டுங்களா? அப்போ அவங்க இனிஷியல் வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் இருக்கும், அது மூவ் இனிஷியலாக வந்து 0 மீட்டர் பை செகண்டில் இருக்குது. ஒரு செகண்டுக்கு எந்த மீட்டருமே மூவ் பண்ணலை. அப்படின்னும் போது நான் யூவோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு v is equal to 0 plus at அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதை நீங்கள் எப்படி எடுக்கலாம், v is equal to at அப்படின்னு எடுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷன்றது என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேல்யூ இப்போ 2 மீட்டர் பை செகண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்கள் 2 தான் போட்டுகிட்டே இருப்பீங்க. அப்போது இதோட வேல்யூ சேஞ்சஸ் இந்த இடத்துல இருக்காது. ஆனால் டைம் பீரியட் வந்து இப்போ நீங்கள் 1ன்னு போகிறீங்கன்னா 2 × 1 டைம் பீரியட், ஒரு செகண்டில் 2 மீட்டர் பை செகண்டுன்னு வெலாசிட்டி இருந்திருக்கும். இதே வந்து டைம் பீரியட் 2ன்னு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டியோட வேல்யூ 2 × 2 4 மீட்டர் பை செகண்டுன்னு அடுத்த செகண்டில் இருந்திருக்கும், t2 செகண்டில். அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகுது, டைம் பீரியட் பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. டைம் பீரியட் நீங்கள் குறைக்க வெலாசிட்டியும் குறையுது. அப்போது வெலாசிட்டியும் டைமும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். வெலாசிட்டின்னு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. வெலாசிட்டி தான் உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏன்றது எனக்கு என்னவா இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ ஆப்ஷன் ஏவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு சொல்கிறாங்க. அப்போது வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னா இப்படி 1/tன்னு வந்திருக்கணும். எனக்கு 1/tன்னு வரல. அப்போ எனக்கு ஆப்ஷன் பி வராது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஸ்கொயர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஸ்கொயர் இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கா, வரல. அப்போ இதுவும் வராது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஸ்கொயர், வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஸ்கொயர் இந்த மாதிரியும் வந்திருக்கா, இந்த மாதிரியும் வரல. அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபார் அன் ஆப்ஜெக்ட் த்ரோன் அட் 30 degree from the horizontal with a velocity u meter per second, the horizontal range is 10√3 meter, then find the value of u. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு பொருளை 30 டிகிரி கோணத்தில் எரியிறாங்க. 0 இது 90யா, அப்போது 30 டிகிரி இது நடுவில் இங்கேயே இருக்கும். இது அப்படியே எரியிறாங்க. இது ஆங்கிள் 30. அது போய் விழக்கூடிய அந்த தூரம், அதாவது ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி போயிட்டு அது போயிட்டே இருக்காது. போனதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஒரு இடத்துல ஹைட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்ப அப்படியே விழ ஆரம்பிக்கும். அப்படின்னா அது விழுந்த தூரம், அதாவது அந்த ரேஞ்ச் அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, ஹரிசாண்டல் ரேஞ்சுன்றது 10√3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது நம்ம 10√3 மீட்டர்னு எடுத்துக்கலாமா.
அப்போது எந்த வேகத்தில் எரிஞ்சிருப்பாங்க, இந்த இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டிய ஒரு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்கான ஃபார்முலா. அப்போ நீங்கள் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஆர் யூ ஸ்கொயர் சைன் 2θ டிவைடட் பை ஜி. இதான் வந்து உங்களுக்கு ரேஞ்சுக்கான ஃபார்முலா. இங்கே தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 30 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது 2 × 30 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். அப்போது 2θக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 16 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. இப்போது சைன் 60யோட வேல்யூ என்ன, √3/2. அப்போது இந்த இடத்துல நீங்கள் சைன் 2θக்கு பதிலாக √3/2 அப்படின்னு போட்டுக்கலாம். சைன் தீட்டா வேல்யூலாம் நீங்கள் உங்களுக்கு டேபிள்லேருந்து பார்த்து கரெக்டாக என்ன பண்ணிடுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜியோட வேல்யூ 10ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். 10 m/s². இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணிடலாம், எல்லாமே நமக்கு நோன் டேர்ம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு யூ மட்டும்தான் உங்களுக்கு அன்னோன் டேர்மாக இருக்கும். இதுலேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிடலாமா. ரேஞ்சோட வேல்யூ நமக்கு 10√3 போட்டாச்சு. யூ ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது, அப்போ யூ ஸ்கொயர்டுன்னு இருக்கட்டும். இப்போ சைன் 60க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், √3/2ன்னு போட்டுக்கலாம். ஜியோட வேல்யூ கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக 10ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த 10 வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா. அப்போது 10√3 × 10 is equal to u². இந்த √3/2 நான் அந்த லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போது √3/2ன்னு இருக்கும். அந்த 2 வந்து என்ன பண்ணிவிடும், மேலே போய்டும். √3/2ன்னு இருக்கும். அதை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 2/√3ன்னு எழுதுவீங்க. அப்போது 2/√3ன்னு உங்களுக்கு கிடைக்குமா. இப்போ இந்த √3 கேன்சல் பண்ணிக்கலாமா. 10 × 10 100, 100 × 2 200. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, u² is equal to 200ன்னு கிடச்சிருக்கு. எனக்கு தேவை u² கிடையாது, எனக்கு தேவை யூவோட வேல்யூ தான் தேவை. கரெக்டுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா u², இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக பவரில் 1/2ன்னு போட்டுட்டேன்னா எனக்கு ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ யூ மட்டும் கிடைக்கும். இதே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் 100 × 2ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ இது வந்து 10² எடுத்துக்கலாம். இப்போ இதை பிரித்து எழுதுறீங்கன்னா 10² × பவரில் 1/2 போட்டிங்க அப்படின்னா 2 கேன்சல் ஆகி ஒரு 10 மட்டும் வெளியில் வரும். அப்புறம் உள்ளே ஒரு √2 இருக்கும். அந்த √2 நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியில் எடுக்க முடியாது. அப்போது எனக்கு என்ன கிடைக்கிது, யூவோட வேல்யூ 10√2 அப்படின்னு கிடைக்கிது. √2வோட வேல்யூ என்ன, √2 is equal to 1.414. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 × 1.414ன்னு மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன பண்ணிடலாம், வேல்யூ எடுத்து வந்துடலாமா. அப்போ 10 × 1.414 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 14.14 m/s அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு 14.14 m/s எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் இஸ் த கரெக்ட் ஃபார்முலா டு ஃபைண்ட் ஆக்சலரேஷன். நமக்கு தெரியும் v is equal to u + at அப்படின்னு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லுது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாமா. v இந்த ஃபைனல் வெலாசிட்டிக்கு அப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா v - uன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் × டைம் அப்படின்னு இருக்குமா. இப்போ எனக்கு தேவை ஆக்சலரேஷன் ஃபார்முலா தான் தேவை. அப்போ அந்த டைம் பீரியட்னா இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகிடும். அப்போ v - u/tன்னு எனக்கு ஆக்சலரேஷனோட வேல்யூ நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்போ எனக்கு இங்கே v - u/t அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ். ஆக்சலரேஷனோட வேல்யூ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 0.6 m/s² சொல்கிறாங்க. அந்த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u, நமக்கு தெரியாது. if after 5 seconds, டைம் பீரியட் வந்து உங்களுக்கு 5 செகண்ட் சொல்கிறாங்க. the final velocity becomes 4 times the initial velocity. இனிஷியல் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸாக இருந்தது அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி 4 times த இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்குமா. அப்போது 4 timesனால் 4xன்னு எடுத்துக்கலாமா. 1 இருந்தது 4 ஆகிடுச்சு, அது 5 செகண்டில். இப்போ வந்து நீங்கள் 1 m/s ஃபஸ்ட்டு செகண்டில் போயிட்டுருக்கீங்க. இதே வந்து ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்களா, 4 m/s மாதிரி உங்கள் ஸ்பீடு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா என்ன, v is equal to u + atங்களா. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 4xன்னு எடுத்துக்கலாம். யூக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு வேல்யூ தெரியாதுல்ல. ப்ளஸ் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 0.6ன்னு சொல்லிட்டாங்க.
டைம் பீரியட் எத்தனை செகண்டுக்கு சொல்லியிருக்காங்க 5 செகண்ட். அப்போ மல்டிபிள் டு 5 பண்ணிக்கலாமா? உங்களுக்கு என்ன வரும் 6 × 5 13 வரும். பாயிண்ட் இருக்குது ஒரு டிஜிட் தள்ளி. அப்போ நான் பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி போட்டேன்னா எனக்கு 3.0 இருக்கும். எனக்கு 3ன்னு வேல்யூ கிடைக்கும். 4x = x + 3ன்னு கிடைக்கும். எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அதனால நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். இப்போ 4x - x = 3ன்னு இருக்கும். 4xல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 3x = 3. 3 இந்த கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த சைடு டிவிஷன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ x = 1ன்னு எனக்கு வேல்யூ கிடைக்கும். x = 1 m/s கிடச்சிருக்கா? யூவோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அவங்க கேட்குற வேல்யூ என்ன? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் யூன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு 1 m/s தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பியில் தான் 1 m/s இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A body is thrown with velocity 20 m/s at an angle of 30 degree with the horizontal. The time taken to reach the maximum height is ஓகே. டேக் g = 10 m/s எடுக்க சொல்கிறாங்க. ஒரு பொருள் கிடைமட்டத்துடன் 30 டிகிரி கோணத்தில் 20 மீட்டர் வேகத்தில் எரியப்படுகிறது. அது பெரும் உயரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம், அதாவது என்னன்னு கேட்குறாங்க, டைம் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஜியோட வேல்யூ 10 m/s எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 0 டிகிரி 90 டிகிரி 30 டிகிரி ஆங்கிளில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பாடி த்ரோ பண்ணுறீங்க. நம்ம அந்த இடத்துல ஒரு பால் என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்காது, போகும். போயிட்டு ஒரு சர்டன் ஹைட் ரீச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்துடும். கரெக்டுங்களா? அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக நீங்கள் த்ரோன் பண்ணது வந்து என்ன சொல்கிறாங்க, 20 m/s வெலாசிட்டியில் த்ரோ பண்ணியிருக்கீங்களாம். அப்போ யூவோட வேல்யூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆங்கிளோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு அப்படின்றது தான் நமக்கு இங்கே கொஸ்டின். சரி, இப்போ இங்கே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டைம் கேட்குறாங்க அப்படின்னா டைமுக்கான ஃபார்முலா t = u sin θ / g. இதான் வந்து உங்களுக்கு டைம் கேட்டால் போட வேண்டிய ஃபார்முலா. யூவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 20 m/s சொல்லிட்டாங்களா? அப்போ நம்ம 20 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். sin θ sin 30 டிகிரிக்கு உங்களுக்கு வேல்யூ என்ன, 1/2. அப்போது நம்ம 1/2 sin θக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ஜியோட வேல்யூ என்ன, 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 10ன்னு எடுத்துக்கலாமா? இப்போது இந்த 1/2ன்றது உங்களுக்கு என்ன ஆகிடும், கீழே வந்துடும். அப்போ மேலே 1 மட்டும் இருக்கும். இப்போ நம்ம கீழே 10, இந்த 2வும் 2வும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மேலே 10 இருக்கும். 10ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1ன்னு உங்களுக்கு டைமு கிடைக்கும். 1 செகண்ட் அப்படின்றது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். It takes 10 seconds to drop an object from 40 meters. How much time will it take to drop the same object from 90 meters? ஒரு பொருளை 40 மீட்டர் உயரத்திலிருந்து போடுவதற்கு 10 வினாடிகள் ஆகும். அதே பொருளை 90 மீட்டர் உயரத்திலிருந்து போடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு லாஜிக் ப்ளஸ் ஃபார்முலா கலந்த கொஸ்டின். இதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 40க்கு 10 செகண்டா, அப்போ 90க்கு எவ்வளோ செகண்டு அப்படின்ற மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் அங்கே தான் உங்களுக்கு தப்பு நடக்கும். ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு டைமும் ஹைட்டும் நேர் விகிதத்தில் இருக்காது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்காது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 மீட்டர் உயரத்துலேருந்து ஒரு பொருளை கீழே போடுறோம் அப்படின்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட்டு 40 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். நான் இந்த இடத்துலேருந்து ஒரு பாலை கீழே போடுறேன் அப்படின்னா அது தரைக்கு வர்றதுக்கு இங்கே ரீச் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்குது. அப்போது இதே மாதிரி இதே பொருளை நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக போகிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தேன், இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 90 மீட்டர் இருக்குது, இப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி நான் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த பாலை திரும்ப போகிறேன் இந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அது எவ்வளோ செகண்டில் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ இங்கே உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா S = ut + ½ at². இது என்னது, செகண்ட் லா ஆஃப் மோஷனோட சொல்லக்கூடிய ஃபார்முலா. சரி, ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் பொருளை வந்து இந்த இடத்துலேருந்து ட்ராப் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து பைக்கை இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ வந்து உங்களுக்கு 0 m/s தான் என்ன இருக்கும், மூவ் ஆகிருக்கும். அப்போ எந்த டிஸ்டன்ஸுமே உங்களுக்கு மூவ் ஆகிருக்காது. அப்போ இந்த பாலும் என்ன ஆயிருக்காது, இனிஷியலாக எந்த மீட்டருமே மூவ் ஆகிருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், u = 0ன்னு எடுத்துக்கலாமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ரேஷியோவில் போட்டுக்கிறேன்.
S1ன்றது வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டான டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? S1 is equal to யூக்கு 0ன்னு போட்டிங்கன்னா 0 into t 0ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் ஆஃப் ஆக்சலரேஷனோட வேல்யூ மாறாது, ஜியோட கிராவிட்டியோட ஃபோர்ஸில் தான் அது உங்களுக்கு கீழே வரப்போகுது. அப்போ 9.8 மீட்டர் பர் செகண்டில் தான் அது இதாக போகுது. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு ஜி போடலாம், இல்லை ஏன்னே போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஏ வந்து கேன்சல் ஆகிடும். ஏ t1 ஸ்கொயர். ஏன் இங்கே t1 ஸ்கொயர் போடுறேன்னா, இங்கே டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி, அதனால கம்மியான நேரத்தில் வந்துடுது. இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும். அப்போ டைம் பீரியட் 1 டைம் பீரியட் 2 தான் எடுக்கணும். எனக்கு இது வந்து எனக்கு S1 கிடச்சிருக்கா. இதே மாதிரி S2 எழுதுங்க. S2 is equal to அங்கேயும் இனிஷியல் வெலாசிட்டி இங்கே 0வாக தான் இருக்கும். அப்போ அது 0 into t போடும்போது 0 ஆகிடும். ப்ளஸ் ஆஃப் ஆக்சலரேஷன்றது இந்த ஜி தான் உங்களுக்கு வரும், 9.8 தான் வரும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஜின்னு போடுறதுனால போடலாம், இல்லை ஏன்னு போடுறதுனால போட்டுக்கோங்க. ஏன்னா அது கேன்சல் ஆகிடும். t2 ஸ்கொயர் அது வந்து டைம் பீரியட் ஒரு டைம் எடுக்கும், அது வந்து வேறு டைம் எடுக்கும், இங்கே எடுத்த டைமே எடுக்காது. ஸோ அதை t2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், S1 is equal to 1/2 a t1 ஸ்கொயர் டிவைடட் பை 1/2 S1 by S2 1 a t2 ஸ்கொயர். இப்போ இந்த 1/2 கேன்சல் ஆகிடும், ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டான தூரம் தான் என்னது, ஹைட்டு. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டான தூரம் தான் என்னது, ஹைட்டு. அப்போ நம்ம S1க்கு பதிலாக H1ன்னு போட்டுக்கலாம், S2க்கு பதிலாக H2ன்னு போட்டுக்கலாம். நமக்கு ஹைட்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், H1 is equal to t1 ஸ்கொயர், H2 is equal to t2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், H1 ஹைட்டோட வேல்யூ இது 40 மீட்டர்னு தெரியும், அதனால் என்ன பண்ணிக்கிறேன் 40ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். H2ஓட வேல்யூ நமக்கு 90 மீட்டர்னு தெரியும், 90 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். t1ன்ற இதை கடக்கிறதுக்கு டைம்னு சொல்கிறாங்க 10 செகண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. t2ஓட வேல்யூ தெரியாது, அப்போ t2ன்னு எடுத்துக்கலாம். எனக்கு தேவை, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். t2ஓட வேல்யூ தான் தேவை, t2 the whole square. இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், 9 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, 4 கீழே எடுத்துகிட்டு வாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், t2 ஸ்கொயர் is equal to 10 ஸ்கொயர் 100. இந்த 9 கீழே இருக்கும்போது இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், 4 வந்து கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். கரெக்டுங்களா. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த 2 கேன்சல் ஆகிடும், எனக்கு t2 மட்டும் கிடைக்கும். இன்ட்டு 1/2 போடும்போது 2 கேன்சல் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த 100ன்றது 10 ஸ்கொயர்டு, 10 ஸ்கொயர் இன்ட்டு 1/2னா ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக 1/2 போடுவீங்க, அப்போ 10ன்னு கிடைக்கும். 9க்கு வந்து 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு 1/2ன்னு வந்துடும், 3ன்னு கிடைக்கும். 4 வந்து உங்களுக்கு 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், 2 ஸ்கொயர் இன்ட்டு 1/2ன்னு வந்துடும், அப்போ எனக்கு 2ன்னு கிடைக்கும். இப்போ நான் அதை 2ஆல் கேன்சல் பண்ணேன்னா 5 into 2 10, 5 into 3 15. அப்போ எனக்கு 15 செகண்ட்ஸ் ஆயிருக்கும், இந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஆயிருக்கும். 15 செகண்ட்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A body is projected horizontally with velocity u from a point which is at the height h above the ground level. The range is take acceleration due to gravity is equal to g units. ஒரு பொருள் தரைமண்டலத்திலிருந்து h உயரத்தில் இருக்கான், தரைமண்டலத்திலிருந்து h உயரத்தில் இருக்கு உள்ள ஒரு பொருள் ஒரு புள்ளியிலிருந்து u திசைவேகத்துடன் கிடைமட்டமாக எறியப்படுகிறது. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு u மீட்டர் பர் செகண்ட் திசைவேகத்தில் எறிகிறாங்களாம், கிடைமட்ட எறியப்படுது. அதன் வீச்சு r என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரேஞ்சுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இந்த பொருள் என்ன ஆகாது, இப்படி போயிட்டே இருக்காது, திரும்ப என்ன ஆகும், கீழே வந்துடும். அப்படின்னும் போது அந்த ரேஞ்ச் என்னன்றதான் நமக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் 2 விஷயம் நமக்கு தெரியணும். ஒன்று வந்து அந்த பொருள் கீழே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இங்கேருந்து அது போய் திரும்ப கீழே வரணும், அதுக்கான டைம். அந்த டைம் வர்றதுக்கு தெரியக்கூடிய உங்களுக்கு தேவைப்படுற ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா t is equal to √2h/g. இதுதான் வந்து உங்களுக்கு அது வர்றதுக்கு தேவையான டைமுக்கான ஃபார்முலா. அந்த பொருள் முன்னாடி போகிற தூரம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா எரிஞ்ச வேகத்தையும் நேரத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எரிஞ்ச வேகம்ன்றது உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி இன்டூ டைம். அந்த வெலாசிட்டியில் அது எவ்வளோ நேரம் போச்சு அப்படின்னு தெரியணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைமுக்கு பதிலாக இந்த டைமோட ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u இன்டூ √2h/g அப்படின்னு நமக்கு ரேஞ்சோட ஃபார்முலா கிடச்சிருக்கும். இப்போது ஆப்ஷன் ஏல h வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு வெளியில் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணாது, ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்கள்,
ரூட்டுக்குள்ளே ஜி/ஹெச்னு தலைகீழாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், சியில் ஜி வெளியே இருக்குது, அப்போது சியும் வராது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா தான் u√2h/√gன்னு கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் 2-dimensional மோஷன்? பின்வரும் நோட்டில் எது இருபரிமாண இயக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து உங்களுக்கு இந்த பரிமாணங்கள் டைமென்ஷன்னா என்னென்னு ஷார்ட்டாக பார்ப்போம். 1-dimensional அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு நேர்கோட்டில் நடக்கக்கூடிய இயக்கம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது? ஒரு 1-dimensional. இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய ட்ரெயினை சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2-dimensional. 2-dimensionalன்றது ஒரு சமதள பரப்பில் பிளேனில் நடக்கக்கூடிய இயக்கம். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு என்னது 2-dimensional அப்படின்றது. நெக்ஸ்ட் 3-dimensional பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளியில் அந்த ஸ்பேஸில் நடக்கக்கூடிய இயக்கம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளம், அகலம், உயரம் மூணுமே வரும். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் மூணு ஆக்சிஸுமே என்ன பண்ணும்? லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு. அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு கியூபாய்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட எவ்வளோ லென்த்து இருக்குது, எவ்வளோ அந்த வித்து இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது, இந்த மாதிரி இப்படியும் மூமெண்ட் இருக்கும். இந்த டைரக்ஷன்லையும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டு, இப்போ இந்த மாதிரி டைரக்ஷன்லையும் இருக்கும். எக்ஸ் ஒய் இசட்னு மூணு ஆக்சிஸ்லையுமே இருக்கும். இதான் வந்து உங்களுக்கு என்னது 3-dimensional அப்படின்றது. இப்போ ஆப்ஷன்ஸ் கவனிங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க? மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின் ஆன ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு என்னது 1-dimensional வந்துடும். அப்போது எனக்கு ஆப்ஷன் ஏல வராது. ஆப்ஷன் பி பார்க்குறேன், மோஷன் ஆஃப் அ கைட். இப்போ வந்து உங்களுக்கு பட்டம் பறக்குது அப்படின்னா பட்டம் காற்றுல முன்னாடி பின்னாடி மேலே கீழே அப்படின்னு எல்லா டைரக்ஷன்லையுமே என்ன பண்ணும்? மேலே போகும், கீழே போகும், ரைட் போகும், லெஃப்ட் போகும், இந்த மாதிரி போகும், இங்கிட்டும் வரும். அப்போ இது வந்து என்னது 3-dimensionalக்கு ஒரு எக்ஸாம்பிள். எ பார்ட்டிகல் மூவிங் ஆன் அ சர்க்குலர் பாத். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட பாதையில் சுற்றக்கூடிய ஒரு துகள் வட்டமாக சுற்றுது அப்படின்னா அது வந்து ஒரு பரப்பில் சர்ஃபேஸில் மட்டும்தான் இயங்குது. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸு ஒய் ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி தான். எ பார்ட்டிகல் மூவிங் ஆன் அ சர்க்குலர் பாத் அப்படின்ற ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேர்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸோட நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் நம்ம நோட்ஸோட மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.